இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1967 வருஷம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் யார் எந்த கட்சி போட்டிட்டு இருக்கு, எந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க, யார் போட்டிட்டாங்க, அவங்களுடைய ஓட்டு சதவீதம் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1967 வருஷம் திமுக சார்பாக ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு வந்து 41,589 ஓட்டு. இவங்க ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 61.74% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த தொகுதிக்கு இவங்க வந்து புதியவர்களாக இருக்கிறாங்க. இந்த 1967 வருஷம் திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. முதல் இடத்த பிடிச்சி இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி சார்பாக எம் பிள்ளை அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு வந்து 25,364 ஓட்டு வாங்கி 37.65% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து 2வது இடத்துல இருக்குது. திமுக வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. சுயேட்சையாக வந்து MKR ஐயங்கார் அவர்கள் போட்டிட்டு 409 ஓட்டு சுயேட்சையாக போட்டிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதிக்கு இவங்க வந்து புதியவங்க. வெற்றி வாக்கு வேறுபாடு வந்து 16,225 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. மொத்த பதிவான வாக்குகள் வந்து 1967 வருஷம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் வந்து 67,362 ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் மொத்தம் அந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் வந்து 89,938 ஓட்டு அந்த தொகுதியில் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் பதிவான வாக்கு வந்து 67,362 வாக்கு. காங்கிரஸிடமிருந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியில் மாற்றம் வந்து 24.84% வந்து மாற்றம் இருக்குது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1967 வருஷம் திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது.